வணக்கம். எங்கள் குழு வில்வ துளசி சார்பாக உங்களுக்கு மற்றொரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயிலை பற்றி வீடியோக்குள்ளே போகலாங்க. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வெளிச்சத்துக்கு வராத கோயில்களை கொண்டு வரது தான் இந்த சேனலோட நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோயில் அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில், திருமெய்ஞானம் என வழங்கப்படும் நாலூர் மயானம் என்ற ஒரு கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் இருந்து குடவாசல் செல்லும் வழித்தடத்தில் திருச்சேரையை அடுத்து கிட்டத்தட்ட கும்பகோணத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் நாலூர் என்னும் ஒரு அழகிய சிற்றூர் அமைந்திருக்கிறது. அதனை அடுத்து இருக்கும் அத்திக்கடை பாலத்தில் இறங்கி மாற்றுப்பாதையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் நாம் இந்த திருக்கோயிலை அடையலாம். இதே நாலூரில் கோச்சங்கட் சோழனால் கட்டப்பட்ட தேவார வைப்புத்தலமான மற்றொரு சிவன் கோயிலும் அமைந்திருக்கிறது. இத்தலத்திற்கு அருகில் உள்ள மற்ற தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களாக கலையநல்லூர், கருக்குடி, சிவபுரம், குடவாசல், நரையூர், சித்தீச்சரம், திருச்சேரை, அரிசிக்கரை புதூர், பேணு பெருந்துறை, தலையாலங்காடு, பெருவேளூர், கரவீரம், கடுவாய்க்கரை புதூர் மற்றும் திரு ஆண்டாங்கோயில் ஆகியவையும் அமைந்திருக்கிறது. இத்திருத்தலத்து மூலவர் லிங்க வடிவலான ஸ்ரீ மயானத்து பரமசுவாமி எனவும் ஸ்ரீ மயானத்து மூலநாத பெருமான் எனவும் அருள்மிகு ஸ்ரீ ஞான பரமேஸ்வரர் எனவும் வழங்கப்படுகிறார். அம்பாள் ஸ்ரீ ஞானாம்பிகை, தீர்த்தம் ஞான தீர்த்தம், தல விருட்சமாக வில்வ மரம் விளங்குகிறது. இக்கோயிலானது சோழ நாட்டு காவிரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற தலங்களில் 159வது தலமாக விளங்குகிறது. இக்கோயிலின் மூலவர் சிவன், அதாவது லிங்க வடிவிலே சுயம்பு ரூபமாக காட்சியளிக்கிறார். கிழக்கு நோக்கிய இக்கோயிலில் பிரதான ராஜகோபுரம் என்பது ஒன்று இல்லை. ஆனால் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சிற்பங்களுடன் அழகிய நுழைவாயில் ஒன்று அமைய பெற்றிருக்கிறது. கடைசியாக இக்கோயிலின் கும்பாபிஷேகமானது 24/1/2007 அன்று நடைபெற்றிருக்கிறது. கோயிலானது முற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் பின்னர் முதலாம் ஆதித்ய சோழனால் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இக்கோயிலில் பராந்தக சோழன் 1 முதல் பல்வேறு சோழ மன்னர்கள் காலத்தைச் சேர்ந்த சுமார் 23 கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இத்தலத்தின் வரலாற்று பெயர்களாக சதுர்வேதி மங்கலம், திருமயானம், திருமெய்ஞானம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மயானம் என்றால் புதைகுழி என்று ஒரு அர்த்தம் தொனியில் இருக்கிறது. மயானம் என்ற பெயரிலே தமிழகத்தில் 4 ஊர்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. அவை கச்சி மயானம், அதாவது காஞ்சிபுரம், வீழி மயானம், திருவீழி விழலை, காழி மயானம் என்னும் சீர்காழி மற்றும் நாம் இன்று காண்டு கொண்டிருக்கும் இந்த நாலூர் மயானம் ஆகிய 4ம் தான். மகாவிஷ்ணு, பிரம்மா, 4 வேதங்கள், ஆபஸ்தம்ப மகரிஷி மற்றும் துறவி திருஞான சம்பந்தர் ஆகியோர் இங்கு சிவனை வழிபட்டதாக தொன்னம்பிக்கை இருக்கிறது. சதுர்வேதி மங்கலம் என்ற சமஸ்கிருத வார்த்தை 4 வேதங்களை குறிக்கிறது. இந்த 4 வேதங்களின் ஆளுமை வடிவங்கள் இங்குள்ள இறைவனை வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. தமிழில் இந்த இடம் நாள் வெடியூர், நாள் என்றால் 4 என்றே குறிப்பிடப்படுகிறது. இங்குள்ள இறைவனை வழிபட்டால் வேத பண்டிதர்கள் ஆகலாம் என்பது பக்தர்களின் தொன்னம்பிக்கையாக இருக்கிறது. சிவன் மற்றும் பார்வதி தேவியின் சன்னதிகள் தவிர விநாயகர், முருகன், சிவநாகர்கள், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, ஆத்மலிங்கம், சனீஸ்வரர், பைரவர், சூரியன் மற்றும் நவக்கிரகங்களின் சந்நிதிகள் மற்ற சிலைகள் மண்டபத்தில் காணப்படுகின்றன. தாழ்வாரங்கள் மூலஸ்தானத்திலே திருஞான சம்பந்தருக்காக ஒரு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர், ஸ்ரீ சட்டநாதர், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் வீழியழகர் ஆகிய பெயர்களில் சிவலிங்கங்களும்
மாட வீதியில் மிக அழகாக காணப்படுகிறது. கோஷ்டத்தில் விநாயகர், பிச்சாண்டவர், நடராஜர், காரைக்கால் அம்மையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் விஷ்ணு துர்க்கை ஆகியோரின் சிலைகளும் மிக அழகாக காட்சியளிக்கிறது. இத்திருக்கோயிலுக்கு ஒரு பாம்பானது அவ்வப்போது வந்து சிவலிங்கத்தின் தலையை சுற்றி கொள்வதாக நம்பப்படுகிறது. சுவாரஸ்யமாக இக்கோயிலின் இறைவனை போற்றும் போது புனித திருஞான சம்பந்தர் பின்வரும் வரியை குறிப்பிடுகிறார். அதாவது, பாலூரும் மாலை பாம்பும் பனிமதியும். அதாவது, இங்குள்ள இறைவன் பெரிய பாம்புடன் காட்சியளிக்கிறார் என்று அவர் குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தரும் இவரை பிரார்த்திப்பவர் பூர்வ பாவங்களில் இருந்து விடுபடுவார் என்றும் திருஞான சம்பந்தர் தம் திருப்பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மரணம் மற்றும் மறுபிறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு இறைவனின் இருப்பிடத்தை அடைந்தவர் என்பது நாம் எல்லாருமே அறிவோம். கருவறை சதுர வடிவத்திலும் அதன் கோபுரம் அதாவது விமானம் அரைக்கோள வடிவத்திலும் உள்ளது. அந்த அரைக்கோள விமானத்தை தான் கஜபிருஷ்ட விமானம் என்று ஆன்மீகத்தில் குறிப்பிடுவர். பக்தர்கள் தங்கள் திருமண தடைகளை நீக்க இங்குள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றனர் மற்றும் கல்வியில் வெற்றியும் வாழ்வில் வளமும் பெறவும் இந்த கோயிலின் இறைவன் மற்றும் இறைவியை வழங்குகின்றனர். திருக்கோயிலிலே கொண்டாடப்படும் சில முக்கியமான திருவிழாக்களாக தமிழ் மாதமான ஆவணியில் வரும் விநாயகர் சதுர்த்தி, தமிழ் மாதமான ஐப்பசியில் அன்னாபிஷேகம் மற்றும் தமிழ் மாத மாசியிலே வரும் சிவராத்திரி போன்றவை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலூரும் செஞ்சடையான் வெண்ணூர் சேர் மார்பினான் நாளூர் மயானத்து நம்பான்றன் அடி நினைத்து மாலூரும் சிந்தையர்பால் வந்துரா மறுபிறப்பே என திருஞான சம்பந்தர் இக்கோயிலின் இறைவனை பற்றி சிறப்பாக பாடியிருக்கிறார். சோழர் காலத்து ஏகதள கற்றளியாகிய இக்கோயில் மிக்க கலையழகுடைய சோழர்கால கலைப்பணியைச் சேர்ந்தது. முதலாம் ஆதித்ய காலத்து திருப்பணியை பெற்றது. கருவறை சதுரமானது, சிகரம் உருண்டை வடிவுடையது. தூண்களும் மற்றும் போதிகைகளும் சிற்ப அழகுடையவையாக இன்று வரை வழங்குகிறது. தகனம் செய்யும் இடங்களுக்குத்தான் மயானம் என்று நாம் குறிப்பிடுவோம். அவ்வாறாக பிரம்மாவின் 5வது தலையை சிவனால் துண்டிக்கப்பட்ட இடங்களை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. அடிப்படையான ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், சிவனை வணங்குவதன் மூலம் ஒருவர் தங்கள் அகங்காரத்தை விட்டுவிட முடியும். இது 4 வேதங்களின் மூலம் அவர்களுக்கு பிரம்மத்தின் ஆன்மீக உணர்வை தருகிறது. இது அறிவே உண்மையான அறிவு அல்லது தமிழில் மெய் ஞானம். எனவேதான் இந்த மயான கோயிலானது ஆன்மீக வளர்ச்சியின் உச்சம். எனவே அவை முக்கியமான கோயில்களாகவே கருதப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த ஊரிலே ஒரு பிராமணர் தனது தந்தைக்கு சிராத்த சடங்குகளை செய்ய விரும்பியிருக்கிறார். ஆனால் சடங்குகளை நடத்துவதற்கு எந்த ஒரு பிராமணர்களும் கிடைக்கவில்லை. அதனால் அவர் சிவனிடம் முறையிட்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு பிராமணர் தோன்றி சடங்குகளை நடத்த உதவி செய்திருக்கிறார். இதற்கு பிறகு அவருக்கு உணவு வழங்கப்பட்டது. மாநாடு மற்றும் வழக்கப்படி கர்த்தா பிராமணனிடம் திருப்தியாக இருக்கிறாரா என்று கேட்பார். பிராமணர் இல்லை என்று பதிலளித்து இருக்கிறார். இதனால் கோபமடைந்த அந்த மனிதன் பிராமணன் மீது தண்ணீரை வீசியிருக்கிறார். ஆனால் அந்த பிந்தையவர் தனது கையை உயர்த்தியதன் மூலம் அந்த வீசப்பட்ட நீரை தடுக்க முடிந்தது. சமஸ்கிருதத்தில் அப என்றால் நீர் மற்றும் ஸ்தம்ப என்றால் நிறுத்தம். இதுவே ஆபஸ்தம்பா என்று பெயர் பெற்றது என்று கூட இங்குள்ளோர் கூறுகிறார்கள். இவ்வளவு பெருமைகளை கொண்ட இந்த திருமெஞ்ஞானம் என்ற ஊரின் திருக்கோயிலானது அந்த கோயிலை சுற்றி வளர்ந்திருக்கும் அடர்ந்த மரங்கள் மற்றும் முள்வேலி மற்றும் தேவையற்ற வெஜிடேஷன் அதாவது மற்ற மரங்களால் சூழப்பட்டிருப்பதால் கோயில் இருக்கும் இடமே தெரியாதவாறு அமைந்திருப்பது நாம் எல்லோருக்கும் வருத்தத்தை அளிக்கிறதுங்க.
இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோயில் இருப்பதாகவும் 3 கால பூஜை நடப்பதாகவும் இங்குள்ளோர் தெரிவிக்கின்றனர். உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், பிரிய தேவதமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை எதையுமே நாம் மறக்கக்கூடாது. அதாவது ஊர் தேடி தோயர் இழுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊர் கூடி தான் இந்த கோயில்களை புனரமைக்கணும். இந்த கோயிலும் மிகச்சிறந்த முறையில் மீண்டும் ஒரு முறை கும்பாபிஷேகம் கண்டு தனது அனைத்தையும் பெற வேண்டும். அனைத்து வளங்களை நம்முடைய அதாவது 70-80 வயசுக்கு மேலே நம்ம தாத்தா 30 அதுக்கு முன்னால் தாத்தா பார்த்ததை இந்த நாமும் பார்க்கணும், நமக்கு வர சந்ததியிலும் பார்க்கணும் அப்படிங்கிறதான என்னோட ஆசை. ஏன் இது உங்களோட ஆசையாகவும் இருக்கணும். அந்த ஆசை வெறும் ஆசையாகவே இருந்துடக்கூடாது. கனவு மட்டும் கண்டால் போதாது. அந்த கனவுக்கு ஏற்ப நீங்கள் உழைக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரியான கோயில்கள் அதாவது இன்றைக்கி இந்த மாதிரி பல ஊர்லேயும் பல கோயில்கள் சிதிலமடைஞ்சிருக்கு. இனிமேலாவது சிதிலமடையாமல் அதாவது இருக்கிற கோயிலை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நாம் செய்தாலே போதும். கண்டிப்பாக நாம் அனைவரும் நல்ல ஒரு நாட்டு வளத்துடனும் நலத்துடனும் இருப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒன்று. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஒரு கோயிலில் சந்திக்கிற அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.